ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மனோஜை பார்த்துட்டு விஜயா இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா மனோஜ், இது பிச்சைக்கார வேஷத்தில் இருக்க, ஏன் உனக்கு உள்ளூரில் எந்த வேலையும் கிடைக்கவே இல்லையா? இந்த பிச்சைக்கார வேலையை தான் செய்யணுமா என்ன? சிச்சி, பார்க்கவே கேவலமாகுது, ரொம்பவே அவமானமாக இருக்குதுடா. உன்னால் இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜை நம்ம விஜயா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு, இல்லைம்மா, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் பிச்சை எடுத்தேன்னா எனக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா முட்டாளாட நீ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா மனோஜை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷுக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை எப்படி புரட்டி அவருக்கு கொடுக்கறது, அடிக்கடிக்கு இவன் வேற பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ மனோஜை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மனோஜ், எதுக்காக இப்படி பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி கேட்குறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு, அவன் படித்த படிப்புக்கு இந்த வேலை தான் கிடச்சிச்சான், அதனால தான் கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான், நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கலாய்க்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட நடந்த உண்மையெல்லாம், அதாவது சாமியார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ரோகிணி பயங்கரமாக திட்டுறாங்க. ரொம்பவே கோவமாக விஜயா கிட்ட, என்ன ஆண்டி இதெல்லாம், உங்கள் பையனால் ஒரு வேலைக்கு ஒழுங்காக போக முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜை ரோகிணி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கவே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம விஜயா, ரோகிணி நீ டென்ஷன் ஆகாது இருமா, நான் பத்திரத்தை அடகு வச்சுட்டு மனோஜுக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனால் நம்ம விஜயா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. உன் அப்பா ஜெயிலேருந்து திரும்ப வந்ததும் நீ தான் இந்த பத்திரத்தை மீட்டு தரணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோகிணி திருட்டு முழிகிறாங்க. இதை தொடர்ந்து ரோகிணி கூடிய சீக்கிரமே வீட்டில் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியும்.